நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இருளை வெளிச்சமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் மனவிருப்பத்தின்படி எனக்கு தந்தருள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அழுகையின் சத்தத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பெறப்போகும் சகாயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உம் பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை காரியங்களில் எனக்கு முன்பாக போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காக நான் எடுக்கும் முயற்சிகளை வாய்க்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்க எனக்கு அனுகிரகம் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வேலை காரியங்களில் எனக்கு அனுகூலமான துணையாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை காரியங்களில் எனக்கு சகாயம் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பிரபுக்களோட உட்கார பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் கிரியைகளுக்கு பலன் உண்டு பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்றவரே, இன்று என்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்கு ஒரு வேலையை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காக நான் எடுக்கும் முயற்சிகளில் என்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் என்னோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காக நான் செல்லும் இடமெல்லாம் என்னோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை அளித்த தேவனே, இன்று நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் 100 மடங்கு பலனை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவனே, இன்று நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் அளவும் கைவிடாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கினவரே, இன்று என் காரியத்தையும் சித்திக்க பண்ண அவ்வாறே ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தவரே, இன்று என் வேலை காரியத்திலும் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேதனைகளை அறிந்து வேலையை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நலமும் விசாலமுமான இடத்தில் எனக்கு வேலையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை காரியத்தில் எனக்காக யுத்தம் பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேலையை தந்து என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வேலை காரியத்தில் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலையின்மை என்னும் நுகத்தடிகளை முறித்து என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வேலை காரியத்தில் ஒருவரும் என்னை தத்தளிக்க பண்ணாமல் காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேலையை தந்து என்னை 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் எனக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றவரே, இன்று என்னுடைய வேலை காரியங்களை குறித்த கலக்கங்களையும் பயத்தையும் எடுத்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ சொல்லியிருக்கிற நல்வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தவறாமல் நிறைவேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடம் அடைக்கலமாய் வந்த எனக்கு நிறைவான பலனை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் செய்கைக்கு தக்க பலனை எனக்கு கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்பமாயிருக்கும் என்னுடைய துவக்கத்தை சம்பூர்ணமாக முடிய பண்ண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலையின்மை என்னும் சிறையிருப்பை மாற்ற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்ற வார்த்தையின்படி
உமக்கு பயப்படும் எனக்கு என்னுடைய வாழ்வில் இருக்கும் வேலையின்மை என்னும் குறைவை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி உம்மை தேடுகிற எனக்கு வேலை என்னும் நன்மையை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற வார்த்தையின்படி உத்தமமாய் நடக்கிற எனக்கு வேலை என்னும் நன்மையை வழங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதனையில்லா ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை காரியத்தில் உம்மை நம்பி இருக்கிற எனக்கு பூரண சமாதானத்தை காத்து கொள்ள கிருபை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு உத்தரவு கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலையின்மை காரணமாக வனாந்திரமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வழியை உண்டு பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாத நாட்களில் நான் இழந்த அனைத்தையும் எனக்கு திரும்ப அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வேலை நிமித்தம் இருக்கும் வருத்தங்களை மாற்றி இளைப்பாறுதலை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றவரே, இன்று நான் விசுவாசிக்கிற என்னுடைய வேலை காரியத்தில் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு என்னுடைய வேலை காரியங்களில் சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் நிறைவாக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகில் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை காரியங்களை குறித்து பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேலை காரியங்களில் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி கேட்கிற எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலை குறித்து நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை குறித்து நீ சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேற்ற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மேன்மையை பெருக பண்ண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.